ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. அதனால் அவங்களுக்கு காலையிலே பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே கூட்டி கேக் கட் பண்ணிட்டு காலையிலே பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் லஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காலையிலே கிளம்பி கேக் கட் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பெஷலான ரெடி பண்ணலான்னுக்கிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வெஜ்ஜிலே சமைக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மாங்காய் பச்சடிக்கு ரெடி பண்ணேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், 2 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வரட்டிட்டு அது கூட மாங்காய் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வத்தத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி சிம்லே வச்சு மூடி வச்சுட்டா போதும். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொன்று பருப்பு குழம்புக்கு எடுத்து அந்த சாம்பார் மிளகாய் வச்சு ஒரு புளி கூட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு கொஞ்சோண்டு புளியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த மிளகாவை நடுக்கில் மட்டும் லைட்டாக கீறி அந்த எண்ணெயிலே அந்த மிளகாவை போட்டு 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு பருப்பு விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மிளகாய் நல்லா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறவு புளி கொஞ்சம் நல்லா கட்டியாக கரைச்சி அதில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு வத்தின பிறகு எடுத்தால் சூப்பரான அந்த மிளகாய் தொக்கு ரெடி. அடுத்து ரசம். ரசத்துக்கு ஜீரகம், கடலைப்பருப்பு, நல்ல மிளகு, அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி இதிலிருந்து கொஞ்சமாக ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சோண்டு தக்காளி போட்டு அதை நைஸாக அரைச்சி புளி ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியில் இந்த மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் ரசப்பொடியும் போட்டு மல்லி இலை, கருவேப்பிலை பிச்சு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடுகு, நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, நல்ல மிளகு பேஸ்ட்டு போட்டுட்டு 2 வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றி அடுப்பில் சிம்மில் வச்சு இறக்கிடணும். நல்லா லைட்டாக கொதி வந்தோடனே இறக்கணும். ரசம் ரெடி. அடுத்தது பொரியல் அதுக்கு பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு பல்லாரி அதுக்கு உரைப்புக்கு தகுந்தாப்பில் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி அது நல்லா வேகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்த கேரட்டும் பீன்ஸையும் அதில் போட்டு நல்லா கிளறிட்டு அதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக கிளறினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டு லைட்டாக சீரக பொடியும் போட்டு இறங்கினா கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. அதுக்கு பிறகு பீட்ரூட்டுக்கும் இதே ஃபார்மேட்டில் தான் பொரியல் பண்ணுவேன். பல்லாரி வதக்கிட்டு அது கூட பீட்ரூட்டையும் போட்டு நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தேங்காய் ஜீரக பொடி போட்டு இறக்கிடுவேன். சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி நிறைய பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லாமே வீடியோ எடுக்க முடியலை. 1-2 தான் எடுத்துருந்தேன். இன்றைக்கி லன்ச் என்னெல்லாம்ங்கிறத மிளகாய் தொக்கு, அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி, பீட்ரூட்
பீட்ரூட்டு பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், முட்டைகோஸ் பொரியல், அவியல், அது கூட நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் 65, முட்டை வச்சுருந்தேன். நார்மலாக வந்து சிக்கன் பிரியாணி, அதுக்கு அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு சாம்பார், ரசம், மோர் குழம்பு வச்சுருந்தேன். இனிப்புக்கு வந்து கேசரியும் அது கூட வந்து ரவை பாயாசமும் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி இது லஞ்சு இவ்வளோந்தான். பழகலனாலும் ஒன்றும் தெரியல.